Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராக்டிக்கல் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பொட்டன்ஷியோமீட்டர் த கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் பை பொட்டன்ஷியோமீட்டர். டேனியல் செல், லெக்லாஞ்ச் செல் ரெண்டு செல்ஸ் வச்சுருப்பாங்க. அதனுடைய ரேஷியோ வந்து மெஷர் பண்ணும். இப்போ ரேஷியோ ஆஃப் த இஎம்எஃப் ஆஃப் லெக்லாஞ்ச் செல் அண்ட் டேனியல் செல் இஸ் epsilon 1 by epsilon 2 is equal to L1 by L2. எப்சிலான் அப்படின்னா இஎம்எஃப் எப்சிலான் 1 இஎம்எஃப் ஆஃப் லெக்லாஞ்ச் செல், அதை வந்து மீட்டரில் மென்ஷன் பண்ணணும், வோல்ட்டில் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் E2 இஎம்எஃப் ஆஃப் டேனியல் செல், அதையும் வோல்ட்டில் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் L1 பேலன்சிங் லென்த் ஃபார் லெக்லாஞ்ச் செல், L2 பேலன்சிங் லென்த் ஃபார் டேனியல் செல், அதையும் மீட்டரில் நம்ம மென்ஷன் பண்ணணும். இதுதான் வந்து ஃபார்முலா அண்ட் ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன். இதுதான் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் இதுதான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா, அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன் நீங்கள் எழுதணும். அப்புறம் சர்க்யூட் டயக்ராம் சிடி அப்படின்னு 2 பாயிண்ட் எடுக்கிறோம். சிடி இல்லை ஒயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சிடி இப்போ பிரைமரி சர்க்யூட், இதுல இருந்து நம்ம பிரைமரி சர்க்யூட்டை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். பேட்டரி P and a rheostat. Battery key and a rheostat. BT positive negative E and rheostat or H. இது வந்து பிரைமரி சர்க்யூட். இப்போ இது செகண்டரி சர்க்யூட் கனெக்ட் பண்ணணும். ஒரு டிபிடிடி சுவிட்ச் எடுத்துருவோம். அப்போ 2 ends, இது M, இது N. அதே மாதிரி மேலேயும் 2 டாட், கீழே 2 டாட் வச்சு இது டிபிடிடி சுவிட்ச். இப்போ இதுல இருந்து இது இது வந்து டேனியல் செல், எப்சிலான் 2 போட்டுக்கலாம். மேலே வந்து அதே மாதிரி லெக்லாஞ்ச் செல் எப்சிலான் 1. இதை வந்து டிபிடிடி சுவிட்ச் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு கேல்வனோமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ், ஃபைனலாக ஒரு ஜாக்கி இதில் இருந்து இதில் இப்படி கனெக்ட் பண்ணணும். ஜாக்கி இதுக்கு நேம் கொடுத்துடலாம். M1, இது வந்து M2, அதே மாதிரி இது N1, இது N2. இதுதான் சர்க்யூட் டயக்ராம். இது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த கேல்வனோமீட்டர் இந்த ஜாக்கியை 2 எண்ட்லையும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ ஆப்போசிட் சைடில் வந்து அது டிஃப்ளாக்ட் ஆகும். அப்போ அந்த சர்க்யூட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு டிபிடிடி சுவிட்ச் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணி லெக்லாஞ்ச் செல் நேரே வச்சுட்டு இந்த ஜாக்கியை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இந்த கேல்வனோமீட்டர் 0 டிஃப்ளாக்ஷன் பாயிண்ட், அந்த பிளேஸ்ல பேலன்சிங் லென்த், லெக்லாஞ்ச் செல்லுடைய பேலன்சிங் லென்த் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரியோஸ்டாட்டை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ரீடிங்ஸை வந்து எடுக்கணும். கொஞ்சம் வேரியேஷன்ஸாக கிடைக்கும் பேலன்சிங் லென்த். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரீடிங்ஸ் நோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டேனியல் செல் அந்த டிபிடிடி சுவிட்சை ஆன் பண்ணி டேனியல் செல்லுக்கு நேராக வைக்கணும். அதே மாதிரி கேல்வனோமீட்டரில் 0 டிஃப்ளாக்ஷன் வரணும். 0 டிஃப்ளாக்ஷன் வரும்போது அதை ஸ்டாப் பண்ணிட்டு பேலன்சிங்லேருந்து நோட் பண்ணணும். அதே மாதிரி ரியோஸ்டேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த ரீடிங் இப்படி ஒவ்வொன்றுக்கும் மாற்றி இந்த டிபிடிடி சுவிட்சை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரியோஸ்டேட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி ரீடிங்ஸ் வந்து இருக்கணும். ஒரு 5 or 6 ரீடிங்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் மீன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இதான் வந்து இதனுடைய ப்ரொசீஜர். இதுதான் டேபிள் ப்ராப்ளம். அப்சர்வேஷன் பேலன்சிங் லென்த் ஃபார் லெக்லாஞ்ச் செல் சென்டிமீட்டர்ஸில் மென்ஷன் பண்ணணும். பேலன்சிங் லென்த் ஃபார் டேனியல் செல், அதுக்கப்புறம் இதனுடைய மீன் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது தான் ஃபார்முலாவில் வருது. எப்சிலான் 1 டிவைடட் பை எப்சிலான் 2 இஸ் ஈக்குவல் டு L1 by L2. இது வந்து நம்ம கேல்வனோமீட்டரில் டிஃப்ளாக்ட் ஆகி அந்த ஜாக்கியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கிடைக்கிற வேல்யூஸ். பேலன்சிங் லென்த் வந்து ஃபர்ஸ்ட் 520.8 கிடைச்சிருக்கு லெக்லாஞ்ச் செல். டேனியல் செல் 387.2. அதே மாதிரி 2 ரியோஸ்டேட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு
அடுத்து ரீடிங் எடுக்கும்போது இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். 547.3, 407.8, அதே மாதிரி 563.6, இங்கே வந்து 418.4, அதே மாதிரி இங்கே 612.7, 456.8, அதே மாதிரி இங்கே 663.2, 493.8, 715.3, 531.4, இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி, இது லென்த் 1, இது வந்து L2, ரெண்டுக்கும் ரேஷியோ வந்து ஃபைண்ட் பண்ணோம். அது கால்குலேஷன் போட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் அந்த ஆன்சரை வந்து நம்ம நோட் பண்ணணும். கால்குலேஷன் பார்க்கணும். கால்குலேஷன் ε1/ε2 is equal to L1/L2. ஃபர்ஸ்ட் இருக்கிறது லெக்லாஞ்சி செல் டிவைடட் பை டேனியல் செல்லுடைய ஃபர்ஸ்ட் ரீடிங்ஸ் 520.8, இது 10 power minus 2 சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால 10 power minus 2 போடுங்க, டிவைடட் பை 387.2 into 10 power minus 2. நமக்கு 10 power minus 2, 10 power minus 2 கேன்சல் ஆகிடும். 1.345 ரெண்டு டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி எல்லா ரீடிங்ஸும் இதே மாதிரி நம்ம கால்குலேஷன் போட்டு எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்கும். 1.345, 1.342, 1.347, 1.341, 1.343, 1.346. அதுக்கப்புறம் மீன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இப்போ 6 வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 6 வேல்யூஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 6 போட்டுருவீங்க. அப்போ 8.064 கிடைக்குது டிவைடட் பை 6. அப்போ EMF ε1 divided by ε2 is equal to 1.344 கிடைக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம டேபிளில் அப்படியே வந்து நோட் பண்ணணும். டேபிளில் அப்படியே எழுதிடணும். இப்போ ஃபைனலாக எல்லாத்துக்குமே வந்து வேல்யூ கிடைச்சிச்சு. 1.345, 1.342, 1.347, 1.341, 1.343, 1.346. இதனுடைய மீன் வேல்யூ, மீன் ε1/ε2 is equal to 1.344. இப்படி நம்ம கால்குலேஷன் கிடைச்சிருக்கு. ஃபைனலாக ரிசல்ட் ஃபார்முலாவில் இருந்து அதே இருக்கும். ரேஷியோ ஆஃப் EMF ஆஃப் த given two cells நமக்கு இங்கே கிடைச்ச இந்த மீன் வேல்யூ தான் இங்கே எழுதணும். ε1 divided by ε2 is equal to 1.344. கடைசியில் வந்து யூனிட்ஸ் மென்ஷன் பண்ணணும். இது யூனிட்ஸ் கிடையாது, அதனால நோ யூனிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராக்டிக்கல், 12th ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிகல்ஸ்லேயே ஈஸியான ஒரு கால்குலேஷன் உள்ள ப்ராக்டிக்கல்லாம் இருக்கும். தேங்க்யூ.